ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேத வசனம் சொல்லுகிறது, என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தர் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிற ஒரு எச்சரிப்பு, என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஏன் கர்த்தர் இந்த எச்சரிப்பை கொடுக்கிறார்? ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூடாரம் விழுந்து கிடப்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். கூடாரம் என்பது அவருடைய விசுவாச வாழ்க்கையை குறிக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடங்கள் எகிப்திலே அடிமைத்தனமாய் இருந்தார்கள். ஒரே நாளிலே மோசே என்னும் தேவதாசன் மூலமாய் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களாய் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அநேக ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றவர்கள். ஆனால் அவர் குறிப்பிட்ட காலகட்டத்திலே அவருடைய கூடாரம் விழுந்து கிடக்கிறது, விசுவாச வாழ்க்கை விழுந்து கிடக்கிறது. எனவே தான் கர்த்தர் சொல்லுகிறார், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். எனக்கு அன்பானவர்களே, இது யாருக்கோ சொன்னதல்ல, உங்களுக்கும் எனக்கும் அடையாளமாக எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? விசுவாச வாழ்க்கை விழுந்து கிடக்கிறதா? அப்படி ஒருவேளை விழுந்து கிடக்குமானால் நாம் கர்த்தரை தேட வேண்டும்.